இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான உறவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறான். அத்தனை பேரும் நான் பிறந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் குடிகளும் என் சட்டமன்ற நடவடிக்கையை பார்க்கிறான், என் சட்டமன்ற பேச்சை பார்க்கிறான், என் மக்களுக்கான போராட்டத்தை பார்க்கிறான், என் முகநூல் பக்கங்களை பின்தொடர்கிறான். ஒரு மனிதன் 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக ஓடோடி கொண்டிருக்கிறானே, நம்மில் பிறந்த ஒருவன் அவனுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. என்கிட்ட என்ன கவர்ச்சி இருக்கு? என்ன இன கவர்ச்சி இருக்கு? இல்ல ஏற்ற இறக்கத்தோட பேச்சு திறமை இருக்கா? இல்ல நான் பாடுவேனா? இல்ல என் தம்பி மாரிமுத்துக்கு நிகராக நான் பேசுவேனா? எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கிற என் தாய்மார்கள், என் இளைஞர்கள், என் நாளைய மாணவர் சமூகத்தினுடைய வாழ்வியல் முறையை, வாழ்க்கை முறையை என் அடி மனதிலிருந்து, என் உள் மனதிலிருந்து உள்வாங்கி அந்த ஏழை எளிய மக்களுடைய வழிகளை குறித்து இந்த நாட்டை ஆளுகின்ற வர்க்கத்தை நோக்கி நேருக்கு நேராமையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பவன், முத்தமிழ் அறிஞர் மறைந்த கலைஞர் அவர்களை பார்த்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பவன்.